இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஊடகம் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறுஞ்செய்தி, குறிப்பா இந்த தவக்காலத்தை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, ஒரு பரிபூரண ஆனந்தம். கடவுள் எங்களை உங்களோடு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. நன்றி. கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல நம்ம தவக்காலத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில, இடையில அப்பப்போ நமக்கு சோதனை வரும். என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நோன்பு இருப்போம் அப்படின்னு திட்டமிடுவோம். அன்னைக்குன்னு பார்த்தா தான் என்ன செய்யும், நமக்கு வயிறு கப கபன்னு பசிக்கும். அப்போ உடல் சார்ந்த சோதனை நமக்கு வரும். அப்போ இப்படிப்பட்ட சோதனை வருகின்ற பொழுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள்ட்ட நம்ம ஒப்புக் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு அந்த சோதனை கொடுக்கப்படுகிறது. நம்ம மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4ல வாசிக்கிறோம். சோதிக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, "நீ கல்ல அப்பமாவும் சாப்பிடுப்பா" அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, "மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான்" அப்படின்னு சொல்லி, அங்கு சோதிக்கிறவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, கடவுள் பதில் கொடுக்கக்கூடியத நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில, திடீர்னு நமக்கு சோதனை வரும். நான் ஏன் தினையிலும் ஜெபம் பண்ணணும்? நான் ஏன் தினையிலும் நோன்பு இருக்கணும்? நான் ஏன் அடுத்தவங்களுக்கு பணத்த கொடுக்கணும்? தர்மம் கொடுக்கணும்? நானே கஷ்டப்படுறேன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, சோதிக்கிறவன் நம்மை அணுகுவான். இந்த உடல் சார்ந்த இச்சைகள, இந்த உலக சார்ந்த காரியங்கள என்ன செய்வான் அப்படின்னா, நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப நம்ம என்ன என்ன பண்ணிறக்கூடாது அப்படின்னா, சோர்ந்து போயிடாம, நம்ம அப்படியே வீழ்ந்து விடாமல், இயேசுவைப் போல ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பற்றிக் கொள்ள வேண்டும். பாருங்க பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4ல இறைவார்த்தை 8 மற்றும் 13ல இப்படியாய் வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். இன்னும் 13வது வசனத்துல ரொம்ப அழகா பவுலடியார் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்போ எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, அப்போ கடவுள் நமக்கு பெலன் கொடுக்கிறார். எப்படி வானதூதர் ஊழியம் பணிவிட செஞ்சாங்களோ, அந்த கெத்செமனி தோட்டத்துல எப்படி கடவுளை அவர் திடப்படுத்தினாரோ, இயேசுவை திடப்படுத்தினாரோ, அந்த சோதனை வருகின்ற பொழுது, அதே போல இந்த தவ நாட்கள்ல நோன்பு இருக்கிறப்ப தவமுயற்சியில் மேற்கொள்கிற பொழுது பல சோதனைகள், தடைகள் வரும். அப்ப ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறீங்கப்பா. இந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய அந்த பலனை எனக்கு தர்றீங்கப்பா. ஆகவே நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உம்மை நாங்கள் பற்றிக்கொள்வோம். உண்மையானவையை, நேர்மையானவற்றை நாங்கள் பற்றிக்கொள்வோம். அதை உங்களுடைய இதயத்தில் இருத்துவோம் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ தவ நாட்களில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ நீர் பாலைவனத்தில் அந்த நோன்பினை மேற்கொண்ட பொழுது, சோதனைக்கு உட்பட்ட பொழுது, ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பற்றி கொண்டு தூய ஆவியானவர் உமக்கு வழிகாட்டுதலை கொடுத்தார். வானதூதர்கள் உமக்கு பணிவிடை செய்தனர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது, ஆண்டவரே, அதை கடந்து செல்ல உம்முடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல சூழலை எங்களுக்கு உருவாக்கி தாரும். உண்மையானவற்றை, நேர்மையானவற்றை, நீதியானவற்றை பற்றிக்கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய வல்லமையை காண எங்களுக்கு தேவையான பெலனை, ஆற்றலை தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.